ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக பஞ்சாப்ல பக்த் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்த ஒரு வாலிபன். ஒரு முறை அவர் வெளி தேசத்துக்கு படிப்புக்காக கனடா தேசத்துக்கு சென்றிருந்த போது, அந்த காலத்திலேயே அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவர் வீட்டில் அவர் தங்க வேண்டியதா இருந்தது. அந்த கிறிஸ்தவர்கள் அவருக்கு பாராட்டின அன்பு, அந்த பக்த் சிங் அந்த அன்பால தொடப்பட்டு, என்னடா இந்த ஜனங்க இவ்வளோ அன்பை காட்டுறாங்க, நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்படி இல்லையே, இந்த ஜனங்க விசேஷித்தமா இருக்கிறாங்க, இவ்வளோ அன்பை நம்ம மேல காட்டுறாங்கன்னு சொல்லி அவர்கள் வாசிக்கிற அந்த வேத புத்தகத்தை எடுத்து யோவான் சுவிசேஷ புத்தகத்தை அந்த பக்த் சிங் வாசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டார். பாவ உணர்வு அடைந்தார். பக்த் சிங்க்கு, ஐயோ என்னுடைய பாவங்கள் இவ்வளவு பெருசா இருக்குது, இந்த பாவங்கள் கழுவப்பட இயேசுவின் ரத்தம் வந்தாதான் முடியும். இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து முடிப்பதற்குள்ள பக்த் சிங் முழங்கால் படியிட்டு அழுது புலம்பி தன் பாவங்களை கல்வாரி சிலுவை நண்டையில ஆண்டவருடைய ரத்தங்களால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டார். மாறின உடனே என்ன பண்ணார் இந்த பக்த் சிங், அவங்க அந்த தலையில அந்த தலைப்பாக கட்டியிருப்பாங்க, அந்த டர்பன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தூக்கி வீசி அங்கே முடியெல்லாம் ஷார்ட் பண்ணி கட் பண்ணிட்டார். இப்ப திரும்ப இந்தியாவுக்கு வராரு. தன் பெற்றோரை பார்த்த ஆளு ஸ்டைலா முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு, டர்பன் இல்ல, பிறந்ததுல இருந்து முடிய வளர்ப்பாங்க, முடிய வெட்ட மாட்டாங்க. முடியெல்லாம் வெட்டி ஷார்ட்டா இருக்கவே அவங்களுடைய வீட்டார் எல்லாரும் பார்த்து அந்த பக்த் சிங்கை திட்டி அடிச்சு தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. இனி இந்த வீட்டுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. வீட்டுல இருந்து நிராகரிக்கப்பட்டுட்டார். வீட்டார் அவரை சேர்க்கல, ஆதரவு இல்ல, சாப்பாடு இல்ல, துணி இல்ல, தங்க எங்க இடம் தேடுவார்னு தெரியல. அந்த நேரத்துல தான் பக்த் சிங் ஆண்டவரை உறுதியா பிடித்தார். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பக்த் சிங் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரை குறித்ததான வாசித்த அந்த புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, சிமெண்ட் தரையில 6 மணி நேரங்கள் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை கொண்டு ஏராளமான ஜனங்களை ரட்சியும். ஒரு ஜெப ஆவி பக்த் சிங் மேல இருந்து, சாதாரண ஒரு வாலிபன் தான், அவனுக்கும் முட்டிப்பட்ட கால்லாம் வலிக்கும் தான், ஆனா ஒரு பாரம், ஒரு ஜெப ஆவி பக்த் சிங் மேல இருந்தது. 6 மணி நேரங்கள் தேவனே என்னை பயன்படுத்தும், 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 பயன்படுத்தும். முழங்கால் ஊன்றி அறையை சாத்திக் கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் ஆவி பக்த் சிங் மேல இருந்தது. பக்த் சிங் எத்தனை சபையை இந்தியாவில் ஸ்தாபிச்சார் தெரியுங்களா? 10,000 சபை. ஜெபிக்கிற மனுஷனிடத்துல தான் தேவ திட்டம், தேவ ரகசியம், தேவ ராஜ்யம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு சிறந்தவர்களா மாறினா முதல்ல ஜெபிக்கிற மனுஷனா மாறு. தேவனோட கூட உன்னால எப்படி இணைய முடியுமோ, பாடல்கள் பாடி ஆராதனை செய்து நீ கர்த்தரோடு கூட உறவாட முடியும். பாடல் பாடி ஆராதனை செய்து கர்த்தரோடு உறவாடு. வேதத்தை முழங்கால்ல தியானிக்கிற கிருபை உனக்கு இருந்தா வேதத்தை முழங்கால்ல தியானித்து தேவ சமூகத்தில் உன்னை இணைத்துக்கொள். உபவாசம் இருக்க முடியும், வாரம் வாரம் 2 முறை உபவாசித்து உன்னை தேவனோடு கூட இணைத்துக்கொள். விடாத, தேவனோடு கொடுத்த அந்த மகா பெரிய ஜெப ஆவியை விட்டுறாத, இழந்துராத. வேலைக்கு போகும்போது காதுல ஹெட்செட் போட்டுக்கோ, நல்ல ஜெபம், நல்ல செய்தியை கேட்டு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே, ஆண்டவரே அந்த அபிஷேகம், அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த செய்தி எனக்குரியது, தேவனோடு கூட பேசுகிறான்னு சொல்லி உன்னுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பு. சும்மா இருக்காத. வேலை ஸ்தலத்துல கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும் போது பைபிளை திற, வாசி, ஏதாவது ஒன்று பண்ணி தேவ சமூகத்தில் உன்னை இணைத்துக்கொள்.